வந்த அத்தனை பிள்ளைகளும் இதுக்கு சேர்றதுக்கு விருப்பமாக தான் இருக்கிறான். நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்தது ஒரு 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை எனக்கு பேசிட்டு போயிது. இந்த முற்படைன்னு சொல்றது ஒரு ஊருக்காகன்றதோ ஒரு ஏரியாக்கானதோ இல்லை. முற்படை இந்த முழு நாட்டு உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் வர வேண்டியதா இருக்கு. முற்படைகளுக்கு வாங்கண்டு அழைக்கிறதுக்கு நாங்க வர இல்லை. புதுயுக உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார மண்டபம், அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம். இதுக்கு தான் வந்திருக்கிறோம். என்னென்னு கேட்டால் இங்கே வேலை வாய்ப்புகள், அதை விட கல்வி கண்காட்சி சொல்லிக்கணும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படியான வெளிநாடுகளுக்கு படிக்க போகிற பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள், விசா வசதிகள், இப்படி எல்லாமே செய்து கொடுக்குறேன்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இந்த தகவல், அந்த தகவல்களை எடுத்து உங்களுக்கு தருவாங்க. அந்த வகையில் தான் அந்த இடத்துல இந்தியாவில் இராணுவத்தினுடைய ஒரு கண்காட்சி, அதாவது ஒரு காட்சி கூடம். அங்கே நிறைய பேர் கதைச்சு என்ன கதைக்கணும், அப்போ அங்கே போய் என்ன தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்கணும், அப்படி அந்த தொழில் வாய்ப்பில் அவ்வளவு ஈடுபாடு என்ன காட்டினோம்ன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டறியணுன்றதுக்காக அங்கே இருந்து ஒரு இராணுவ அதிகாரியோட நாங்கள் தொடர்பு கொண்டோம். அவரோட கதைக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வரைக்கும் இங்கே வந்து அவரை சந்தித்து ஆலோசனை பெற்று கொண்டு போகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்படி என்ன விஷயம் இங்கே இருக்குது என்ற விஷயத்த இராணுவத்தினரோட அவர்கள் என்ன கதைக்கிறார்கள், என்ன வேலையை எதிர்பார்க்கிறார்கள், இப்படியான விஷயங்களும் நாங்கள் கேட்டறிவோம். வாங்க அந்த அதிகாரியோட நாங்கள் கதைப்போம். வணக்கம். டீச் மீ இனிஷியேட்டிவ்ல இருந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்குது. ஜஃப்னால முதன்முறையில் நாங்கள் புத்தலால டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு எக்ஸிபிட் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இலங்கையில் உள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அப்போ மற்ற யூனிவர்சிட்டிகளோட எங்களோட டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி எப்படி வித்தியாசப்படுதுன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் உள்ள அடுத்த எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனை சேரும். நம்மளுடைய யூனிவர்சிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு சேர்ந்தது. அதே போல் இந்த யூனிவர்சிட்டி கீழே எங்களோட வார ஸ்டூடெண்ட்ஸ் 2 வகை வரும். முதலாவது காசு கட்டு படிக்கிறவங்க, டே ஸ்காலர்ஸ்னு சொல்லப்படும். அவங்க காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையில் அவங்களோட படிப்பு விஷயங்களும் ஸ்போர்ட்ஸ் விஷயங்களும் செய்வாங்க. ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க ஒரு 6 மணி அளவில் ஈவினிங் இருந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் எங்களோட யூனிவர்சிட்டி ப்ரைமிஸ்லேருந்து போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க கேடெட் ஆஃபீஸர்ஸ். இவங்க முப்படைகளில் அதிகாரிகளாக ஆக வேண்டியவங்க. அவங்களோட அதிகாரியாக ஆக முன்னால் அவங்க இங்கே அவங்களோட பேச்சுலர்ஸ் முடிப்பாங்க. அவங்க பதவியளிப்பு வீராக, பட்டமளிப்பு வீராக பின்னால் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு போயிட்டு கமிஷன் ஆஃபீஸர்ஸாக அதிகாரியாக இராணுவ அதிகாரிகளாக அவங்க பாஸ் அவுட் ஆகுவாங்க. இதுதான் 2 வகை. அப்போது இங்கேக்கு வார காரணம் ஜஃப்னால பிள்ளைகளுக்கு இந்த யூனிவர்சிட்டியை பற்றி சரியான தகவல்கள் கிடையாது. ஜஃப்னால இந்த பிள்ளைகள் வந்திருக்கு நம்ம யூனிவர்சிட்டியில், இப்போதைக்கும் அவங்க படிப்புகள் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனாலும் ஜஃப்னால உள்ள பிள்ளைகளுக்கு நம்மளை பற்றி தெரியாது. அதனால் இது எங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து டீச் மீ எடு எக்ஸ்போக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்களுக்கு இன்வைட் பண்ணுவோம். இங்கேருந்து அவங்கள டவுட்டுகள், எங்களோட இந்த முற்படைகளை பற்றி, இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி உள்ள அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், சந்தேகங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்றேன்னு நான் எல்லாரையும் வேண்டுகொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது நேற்றைய தினம் இந்த கண்காட்சி அதோட சேர்ந்த அந்த வேலை வாய்ப்பு இது ஆரம்பிச்சிருந்தது. இன்றைக்கு 2வது நாள், இன்றையோட முடியுது. இந்த இடைக்குள்ள இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த எங்களுடைய மாணவர்கள் இந்த கற்கனர் இதில் இணைகிறதுக்கு அல்லது முப்படையோடு இணைந்து பணியாற்றுறதுக்கான ஆர்வம் விண்ணப்பிச்சிருக்கிறோமா அல்லது என்ன மாதிரி இருக்கு நிலவரம்? எனக்கு தெரிஞ்ச வகையில் அத்தனை பிள்ளைகளும் இதுக்கு சேர்றதுக்கு விருப்பமாக தான் இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்தது ஒரு 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை எனக்கு பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளைகளை அத்தனை பிள்ளைகளும் அவங்க விரும்பி தான் நிற்கிறாங்க. இவ்வளோ காலத்துக்கும் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதது தான் பிரச்சனையாகிறது. ஏன்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி.
இந்த யூனிவர்சிட்டிக்கு காசு வாரது வந்து எங்களை மக்கள் கிட்டால அவங்களுடைய டேக்ஸ் ஆல தான் இது அனைத்தையும் நடத்தப்படுது. அப்போ இந்த யூனிவர்சிட்டி வாரது அந்த பிள்ளைக்கு உள்ள ஒரு உரிமை, அவங்களோட பர்த் ரைட். இந்த முற்படைன்னு சொல்றது ஒரு ஊருக்காகன்றதோ ஒரு ஏரியாக்காகனதோ இல்லை. முற்படை இந்த முழு நாட்டு உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் வர வேண்டியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் எனக்கு கண்டது வந்து இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாமே வாரத்துக்கு உற்சாகமாக தான் இருக்கான். இது வந்து இப்போ நேற்று தொடங்கி இருக்குது. இது வரைக்கும் உங்களோட விண்ணப்பம் தந்திருக்கணுமா முப்படையில் இணையறதுக்கு, அல்லது அதுன்ற விருப்பத்தை தெரிவிச்சிருக்கணுமா இது காலத்தில்? நாங்கள் முற்படைகளுக்கு வாங்கண்டு அழைக்கிறதுக்கு நாங்கள் வர இல்லை. அந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் எங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி வாரத்துக்கு அவங்களுக்குள்ள முகாம்கள், அந்த வந்த பின்னால் அவங்களோட வாழ்க்கையில இது வரக்கூடிய விஷயங்கள், இதை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு தெளிவு உண்டாக்குறோமோ ஒழிய வாரத்துக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இல்லை. அந்த நீங்கள் உங்களுடைய தெளிவடத்தில் பார்த்து அவன் விருப்ப நிலை எப்படி இருக்கு, அவன் உற்சாகம்? அவள் கட்டாயமா அவள் வாரத்துக்கு விரும்பி இருந்தவங்க எல்லாம் கட்டாயமா வாரன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். நாங்க எதிர்பார்க்குறவங்க வருவாங்க. நிச்சயமா. நன்றி. எங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இளைஞர் யுவதிகள் இந்த வேலைவாய்ப்பு அல்லது இந்த கண்காட்சியை பார்க்கறதுக்குள்ள கல்வி கண்காட்சி என்றாலும் இந்த வேலைவாய்ப்பை நோக்கித்தான் அதிகமான இளைஞர் யுவதிகள் அந்த பகுதிகளுக்குள்ளே போய் வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வியை தொடர்றது, இது சம்பந்தமான நிறுவனங்கள் நிறையவே வந்திருந்தவை. அவை என்ற கணக்குகளின்படி பார்க்க போனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உழவு தொகை இப்படி தான் என்று சொல்லியிருக்கணும். சில பேர் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஒரு சதவீதம் தர தேவையில்லை, அவங்களோட செலவு விட முடியும், இப்படி 2-3 நிறுவனங்கள் இருந்துச்சு. ஆனால் நிறைய நடைமுறைகளை நாங்கள் கேட்டறிஞ்சோம், என்ன மாதிரி இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த நடைமுறைகள் எல்லாமே வந்து எங்களுடைய புதுயுகம் டிஜிட்டல் என்ற ஒரு முகநூல் பக்கத்தில் தான் முழுமையாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ஏன் நாங்கள் இதில் போடாமல் அதில் போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நிறையவே வந்து கதைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3-4 நிறுவனம் அங்கே வந்திருந்தது. அப்போ எல்லார்ட்டையும் நாங்கள் கதைச்சு அதை பற்றின தரவுகள் எப்படி அவைய தொடர்பு உள்ளணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவை செய்து கொடுப்பினா எவ்வளவு செலவாகும் என்றது முதற்கொண்டும் முழு தகவல்களையும் அதில் அவையோட கதைச்சு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை விட உயர்கல்வி, இலங்கைக்கு உயர்கல்வி, இலவச கல்வி மற்ற சலுகைகள் இப்படியான நிறைய நிறுவனங்கள் வந்திருந்தது. அரச நிறுவனங்கள் வந்திருந்தது, அரசு திணைக்களங்கள் வந்திருந்தது. இப்படியான விஷயங்கள் எல்லாமே தனித்தனி காணொலியாக நாங்கள் இந்த புதுயுகம் டிஜிட்டல் என்ற தளத்தில் பதிவேற்றம் செய்வோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த புதுயுகம் டிஜிட்டல் என்ற அந்த ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நாங்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலிகளை தரவேற்றம் செய்ய இருக்கிறோம். என்னென்னு கேட்டால் நாளை மறுதினமும் கண்காட்சிகள் நிறைய இடத்துல நடக்க இருக்குது. அந்த தொழில் வாய்ப்புகள், கல்விகள் சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். அந்த தரவுகள் தேவையான ஆட்கள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பிரயோசனமாக இருக்கும், இல்லை உங்களோட உறவினர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதால் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய பேஜுக்கு போய் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.